வணக்கம். இந்த வாரமும் கடந்த வாரத்தை போன்ற சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியான சில போலியான தகவல்களின் உண்மைத்தன்மையினை கண்டறிந்து உங்களுக்கு வழங்குவதற்கு இந்த வாரமும் நாங்கள் தயாராக வந்துள்ளோம். அதன் அடிப்படையில் தான் கடந்த வாரம் முழு உலகையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்த ஒரு விடயம் பாப்பரசர் பிரான்சிஸ் நித்தியழைப்பார் இருந்தார். அவர் பாப்பரசராக பதவியேற்று 12 ஆண்டுகளின் பின்னர் தனது 88வது வயதில் அவர் நித்தியழைப்பார் இருந்தார். இவ்வாறு ஒரு பாப்பரசர் ஒருவரை பின்னர் மற்றும் ஒரு புதிய பாப்பரசரை நியமிப்பதற்கு சுமார் 12 தொடக்கம் 14 நாட்கள் செல்லும். இவ்வாறு இந்த கால சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் ஒரு புதிய பாப்பரசரை தெரிவு செய்வது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் சமூக ஊடகங்களில் வெளிவந்த வண்ணம் இருந்தன. அதன் அடிப்படையில் தான் இலங்கையை சேர்ந்த மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை அவர்களின் பெயரும் குறிப்பிடப்பட்ட சில பட்டியல்களில் காணப்படுவதான ஒரு செய்தி வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே அது தொடர்பில் உண்மை ஆராயும் வகையில் நாம் பல்வேறு விடயங்களை முன்னெடுத்திருந்தோம். எனவே இது தொடர்பில் நாம் மேலும் ஆராய்ந்த போது கத்தோலிக்க பத்திரிகையாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களினால் சுயாதீனமாக நடத்தப்படுகின்ற ஒரு இணையதளம் தான் த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் ரிப்போர்ட். அந்த இணையதள ரிப்போர்ட்டில் 22 பேரின் பெயர் பட்டியல் காணப்பட்டது. அதில் இலங்கையை சேர்ந்த கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களின் பெயரும் வெளியிடப்பட்டிருந்தது. எனினும் அதுவும் ஒரு உத்தியோகபூர்வ தகவல் இல்லை. எனவே நாம் இது தொடர்பில் மேலதிக தகவல்களை அறியும் நோக்கில் இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் அருட்தந்தை ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி அவர்களை தொடர்பு கொண்டு வெளியிருந்தோம். அவர் இதன் போது எமக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். கார்டினல்கள் தெரிவு செய்யப்படும் முறையை அவர் எமக்கு விளக்கியிருந்தார். உலகம் முழுவதிலும் இதுவரையில் 252 கர்தினால்கள் காணப்படுவதாகவும் அவர்களில் எமது நாட்டை சேர்ந்த கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களின் பெயரும் இருப்பதாகவும், அதே சந்தர்ப்பத்தில் இவ்வாறு ஒரு கர்தினால் தெரிவு செய்யப்படுவதானது வாக்களிப்பின் மூலம் தெரிவு செய்யப்படுவதாகவும், அந்த வாக்களிப்பதற்கு 135 கர்தினால்கள் தகுதியுடையவர்களாக காணப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ஏனையவர்கள் 80 வயதிற்கு அதிகமானவர்கள் என்பதால் அந்த தகுதி இல்லை என்றும், எனினும் கர்தினால் ஒருவரை தெரிவு செய்வதற்கான விவாதத்தில் அவர்களுக்கு பங்கு கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஆகவே இவர் தெரிவித்திருந்த விடயங்களின் அடிப்படையில் இந்த வாக்களிப்பதற்கு தகுதியுடையவர்களின் பட்டியலில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் பெயர் இடம்பெற்றிருக்கின்ற அதேவேளை அடுத்து தெரிவு செய்யப்பட இருக்கும் கர்தினால்களில் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களின் பெயர் காணப்படுவதாக அவ்வாறான எந்தவித உத்தியோகபூர்வ தகவல்களும் இதுவரை இல்லை என்பதுவே எம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் இன்னொரு விடயம் சமூக ஊடகங்களில் சமீப காலமாக பரப்பப்பட்டு வருகின்றது. பிள்ளையான் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பிள்ளையான் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். இவருடைய கைதோடு தொடர்புடைய பல்வேறு விடயங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. அதன் அடிப்படையிலேயே தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்ததாக ஒரு கருத்து வெளியிடப்படுகிறது. பிள்ளையான் மற்றும் கருணாவுக்கு எமது அரசாங்கத்தினாலும் எமது ஜனாதிபதியினாலும் எந்தவித மன்னிப்பும் வழங்கப்பட மாட்டாது. தமிழ் மக்களின் போராட்டத்தை ராஜபக்சர்களுக்கும் இராணுவத்தினருக்கும் காட்டிக் கொடுத்த கருணா மற்றும் பிள்ளையானுக்கு எமது அரசாங்கத்தினாலும் எமது ஜனாதிபதியினாலும் எந்தவித மன்னிப்பும் கிடைக்காது என இளங்குமரன் தெரிவித்ததான ஒரு கருத்து தான் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. ஆகவே இது தொடர்பாக உண்மையை கண்டறியும் நோக்கில் நாம் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அவர் கருத்து தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டு ஒரு புகைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்தினை எடுத்து நாம் ஆய்வினை மேற்கொண்ட போது அது யாழ் மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு முன்னால் வழங்கப்பட்ட ஒரு நேர்காணலில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் என்பது தெரிய வந்தது. புகைப்படத்தை வைத்து அது தொடர்பான காணொலியை நாம் அவதானித்த போது காணொலியானது கடந்த 14ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்காக கட்டுப்பணத்தை செலுத்திய பின்னர் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து தொடர்பான காணொலி தான் அது. அந்த காணொலியை நாம் முற்றாக அவதானித்த போது அவர் அது தொடர்பான எந்தவித கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. மேலும் நாம் இது தொடர்பில் ஆய்வினை மேற்கொண்ட போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ் மாவட்டத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். ஆகவே அவரது விஜயம் தொடர்பிலும் இவர் கடந்த 16ஆம் தேதி ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார். அந்த காணொலியிலும் அவர் இது தொடர்பிலான எந்தவித தகவல்களையும் தெரிவித்திருக்கவில்லை. ஆகவே நாம் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் இளங்குமரன் பிள்ளையான் மற்றும் கருணா தொடர்பில் தெரிவித்ததாக பகிரப்படும் தகவலானது போலியானது என்பது கண்டறியப்படுகின்றது. இதேவேளை சமூக ஊடகங்களில் தற்போது பகிரப்பட்டு வரும் ஒரு விடயம்தான் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கு சுவாமி நித்யானந்தா அவர்கள் ஆசீர்வாதம் வழங்கியதாக ஒரு தகவல் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. ஆகவே இது தொடர்பில் உண்மையை ஆராயும் நோக்கில் நாம் சில ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தோம். அதன் அடிப்படையில் நித்யானந்தா அவர்களின் யூடியூப் பக்கத்தை நாம் சென்று பார்வையிட்ட போது அதில் ஒரு காணொலி நேரலை வெளியாகி இருந்தது. அந்த காணொலியில் வருகின்ற சில கமெண்ட்களை நித்யானந்தா அவர்கள் வாசிக்கின்றார். ஆகவே அந்த கமெண்ட் ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு விடயம்தான் ஸ்ரீலங்கா
ஸ்ரீலங்கா தமிழ் ஊசி கட்சி அர்ஜுனா வடமாகாண முதலமைச்சராக வருவதற்கு சுவாமிஜி அருள் பாலிக்க வேண்டும், குப்புசாமி தஞ்சாவூர் என அந்த கமெண்ட் இடம்பெற்றிருந்தது. ஆகவே இந்த கமெண்டை வாசித்த சுவாமி நித்யானந்தா கூறுகின்றார், அதாவது முதலமைச்சர் என்ற வார்த்தை விடுத்து அனைத்து மற்ற விடயங்களை அவர் வாசிக்கின்றார். இதன் அடிப்படையில் அவர் கூறுவதாவது, தான் ஆன்மீக ரீதியாக அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்குவதாக மாத்திரமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது அவர் அவ்வாறு எந்தவித தகவல்களையும் தெரிவித்திருக்கவில்லை. எனினும் சுவாமி நித்யானந்தா அவர்களின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்தினை சென்று நாம் பார்வையிட்ட போதும் அதிலும் அவர் அர்ஜுனாவிற்கு ஆசீர்வாதம் வழங்கியதாக எந்தவித தகவல்களும் எம்மால் காண கிடைக்கவில்லை. ஆகவே நாம் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் சுவாமி நித்யானந்தா பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு ஆசீர்வாதம் வழங்கியதாக தெரிவிக்கப்படும் காணொலியில் அவர் குறிப்பிட்ட கமெண்டினை மட்டுமே வாசித்திருக்கின்றார் என்பது உறுதியாகின்றது. அதே போன்று நாம் ஸ்போர்ட்ஸ் பக்கம், அதாவது விளையாட்டு பக்கம் அவதானத்தை செலுத்தினால் தற்போது இந்தியாவில் IPL போட்டிகள் நடைபெற்று வண்ணம் இருக்கின்றன. இதனை ஒட்டியும் பல செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் தான் ரியான் ரிக்கல்டனுக்கு பதிலாக மும்பை இந்தியன்ஸ் அணியில் குசல் ஜனித் பெரேரா இணைந்துள்ளதாக ஒரு செய்தி பகிரப்பட்டு வந்தது. ஆகவே இது தொடர்பான காணொலியில் நாம் உண்மைத்தன்மையாரை நோக்கி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். இதன் அடிப்படையில் நாம் மேற்கொண்ட ஆய்வில் பாகிஸ்தானில் தற்போது பாகிஸ்தான் சூப்பர் லீக் இடம்பெறுகிறது. ஆகவே இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் லாகூர் கிளாண்டர்ஸ் என்ற ஒரு அணி இருக்கிறது. அந்த அணிக்கு குசல் ஜனித் பெரேரா அழைக்கப்பட்டுள்ளார், அதாவது இணைக்கப்பட்டுள்ளார். ஆகவே அவர் அந்த அணிக்கு இணைக்கப்பட்டதன் பின்னர் அவரை அழைத்து வரும் காட்சிகள் தான் அந்த வீடியோவாக பதிவிடப்பட்டிருந்தது. ஆகவே குசல் ஜனித் பெரேரா மும்பை இந்தியன்ஸ் அணியில் இணைக்கப்படவில்லை, அவர் லாகூர் கிளாண்டர்ஸ் அணியில் இணைக்கப்பட்டுள்ளார் என்கின்ற விடயம் தெளிவாகின்றது.